அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு யோகமா என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் 27/9/2023 முதல் 4/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. என்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி ரூணரோக சத்துருஸ்தானத்தில் வீற்றிருப்பது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சூரியன் அவருடன் இணைந்திருக்கிறார். அவருடன் புதனும் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிப்பது 3 கிரகநிலைகள் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 27/9/2023 முதல் 4/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான கிரகநிலை மாறுதலாக 27ஆம் தேதியிலிருந்து புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பெரும்பாலும் பல்வேறு விதமான சிக்கலான காரியங்கள்ல முடிவு எடுக்க முடியாமல் திணறிய ஒரு சிரமம் விலகுகிறது. எந்த ஒரு சிக்கலான செயலாக இருந்தாலும் அந்த செயலின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். 27ஆம் தேதியிலிருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி தரப்போகிறாருங்க. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். வித்தியாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க உச்சம் பெற்ற புதன். இது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் அவருடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவருக்கு இணையாக கருதக்கூடிய சனியும் வக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர். குரு மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உண்மையிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி இனிதாக கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. ஏனென்றால் அவரது சொந்த ராசியான மீன ராசியை நோக்கி நகர்கிறார் வக்ரகதியில். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது மகர ராசியில் வக்ரகதியில் சனி சஞ்சரிக்கிறாருங்க. வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக சந்தித்த சிரமங்கள் பல மடங்கு குறைந்து இனிமையான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனியின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த 27லிருந்து 4ஆம் தேதி வரை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை கிடைக்கும். புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு புதிதாக பல திட்டத்தை செயல்படுத்துவது என அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இந்த தருணத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 30ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு வருவது எதிர்பாராத மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். துலாம் ராசியில கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார். அவர் மிக விரைவில் கன்னிராசிக்குள் செல்ல இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இது மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு இந்த தருணத்தில் சுக்கிரன் எப்படி விபரீத யோக பலனை கொடுக்க போகிறாரோ அதன் மாதிரி மிக
மிக விரைவில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதற்கு முன் நிறைய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம், கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் சனியுடன் இணைவது எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. சில தடைகளை சந்தித்தாலும் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைந்திருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் மலமளவென நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ஜென்மராசியில் குரு இருந்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. பல தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பணவரவு பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. வக்ரம் பெற்றாலும் புதன் அமைப்பு மிக சாதகமாக இருப்பதால் மிக பெரிய காரியங்களை கூட சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து சாதனை புரிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. உடல்நல ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக இருக்கிறார். சனியும் சாதகமாக இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் படிப்படியான நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உறவினர்களிடம் இருந்த சிக்கல் விலகும். தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக புதிய பணிகளை மனநிறைவுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும். கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. இந்த நபர் மூலமாகவே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய போகுதுங்க. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் 6ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்த நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது எந்த விதமான பணியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்விற்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அமைகிறது. ஏனென்றால் வக்ரம் பெற்ற குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து காணக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதிலும் சாதகமாக பல விஷயங்கள் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆடம்பர செலவுகள், வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது தேவையில்லாத குழப்பமான சில உரசல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் இருந்து வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்க. மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.